Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binanceல வந்து எனக்கு வந்து USDT வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அந்த USDT வந்து என்னால வந்து withdraw பண்ணி எடுக்க முடியல. எதுக்காக வந்து அந்த USDT வந்து எனக்கு வந்து withdraw பண்ண முடியாம இருக்கு? அது எப்படி நான் வந்து withdraw பண்ணேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனை வரலாம். சோ அது சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க வீடியோ லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு சொல்லி கேட்டால் எனக்கு வந்து USDT வந்து ஒரு ஸ்கேம் சைட்டில் ஏர்ன் பண்ணியிருந்தேன் அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க என்னோட பைனான்ஸில் வந்து காட்டுது பட் அதை வந்து வித்ட்ரா பண்ணி என்னால் வந்து ஸ்ரீலங்கன் கேஷாக கூட எடுக்க முடியலை ஸோ இதுக்காக வந்து அது வந்து ஃப்ரீஸ் ஆகியிருக்கு அதை வந்து எப்படி வந்து நான் வந்து கிளைம் பண்ணி என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து எடுத்திருந்தேன் இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட்டாக இந்த சேனலுக்கு வரவங்களுக்கு வந்து பைனான்ஸ்ன்னு சொன்னாலே விளங்காமல் வந்திருக்கலாம் ஸோ பைனான்ஸ்ன்னு சொன்னால் என்ன எப்படி வந்து அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அதில் போயிட்டு ஐடி வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறது அதில் போயிட்டு எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறது கேஷ் வந்து டெபாசிட் பண்ணுறது எப்படி வந்து வித்ட்ரா பண்ணி பேங்க்குக்கு வந்து எடுக்கிறது ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது கோகுல் டெக்கில் போயிட்டு பாருங்கள் ஓகே இப்போ வந்து என்ன மாதிரி அந்த USDT வந்து நான் கிளைம் பண்ணி பேங்க்குக்கு வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்த ரெண்டு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து இனியும் பெறலாம் இல்லைன்னு சொன்னால் வந்திருக்கலாம் சிலர் வந்து இந்த பிரச்சனையை வந்து அப்படியே வந்து விட்டுருப்பீங்க ஸோ அப்படியான சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே பிரச்சனை வந்து என்னென்னு சொல்லி கேட்டால் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஸ்கேம் ஏர்னிங் வெப்சைட்லேருந்து ஏர்ன் பண்ணியிருந்தேன் அந்த வெப்சைட்டை வந்து நான் யாருக்குமே வந்து ஷேர் பண்ண இல்லை ஸோ நானே வந்து ஏர்ன் பண்ணி நானே வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் அப்படியான ஸ்கேம் சைட்டில் போயிட்டு நிறைய பேர் வந்து லொஸ்ட் ஆவாங்க ஒரு அமௌண்ட் வந்து போடுவாங்க லொஸ்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து தூக்கி ஒரு அமௌண்ட்டை வந்து போட்டு போன அந்த லொஸ்ட் டைம் வந்து திரும்ப வந்து எடுக்கலாம்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து போடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கூட அவங்களோட அந்த செகண்டாக போட்ட அமௌண்ட் கூட லொஸ்ட் ஆகும் பெரும்பாலானவங்க வந்து என்ன கேட்ட ஒரு விஷயம் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணுற ஏர்னிங் சைட்டை வந்து போட சொல்லி ஸோ அதுக்காக சேனலில் வந்து நான் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற சின்ன ஏர்னிங்காக இருந்தாலும் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்னிங் சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படியும் வந்து அது ஸ்கேம் ஆகக்கூடியது தான் 1 மந்த்லேயோ இல்லைன்னு சொன்னால் ஒரு 2-3 டேஸ்லேயோ சில வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 இயரில் கூட ஸ்கேம் ஆகலாம் ஸோ அப்படி நிறைய சைட் வந்து இருக்குது நான் வந்து என்னால் முடிஞ்சால் இது வந்து உங்களுக்கு வந்து சரியாக இருக்குமென்னு சொன்னால் அப்படியான சைட் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் ஓகே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரியான ஒரு ஸ்கேம் வெப்சைட்லேருந்து நான் வந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட் பட் அந்த பேமெண்ட்டை வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க பைனான்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க USDT டெபாசிட் ப்ரோசஸிங் இந்த மாதிரி வந்திருந்தது ஆனால் இந்த USDT வாலெட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பைனான்ஸில் இருக்கிற ஓல்டு அட்ரஸ் பழைய ஒரு வாலெட் அட்ரஸ் ஸோ அதுக்கு தான் நான் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தேன் பைனான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு 4-5 மாதம் இருக்கும் அதிக காலம் வந்து ஒரே வாலெட்டை வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து அந்த வாலெட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் மட்டும் இல்லை இது வந்து நிறைய காலம் யூஸ் பண்ணவங்களுக்கு பழைய வாலெட் வந்து யூஸ் பண்ண முடியாது புதுசாக வந்த வாலெட் USDT வாலெட் அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஓல்டு USDT வாலெட் அட்ரஸுக்கு வந்து வித்ட்ரா கொடுத்துருந்தேன் அந்த சைட்டில் கூட அதை வந்து திரும்ப ரீஎடிட் பண்ண முடியாத ஒரு நிலை ஸோ வித்ட்ரா பண்ணியிருந்தேன் என்னோடய பேமெண்ட் வந்து ப்ரோசஸிங் இந்த மாதிரி வந்து நின்றது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட்டை அவங்க வந்து சென்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆகுது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிட்டிங் யூசர் கன்ஃபார்ம் இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணால் தான் இந்த அமௌண்ட் வந்து எங்களோட இந்த USDT வாலெட்டுக்குள்ளே வந்து ஆட் ஆகும் ஸோ இதுக்கு வந்து நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த அமௌண்ட்டை வந்து திரும்ப எடுக்கிறதுக்கு வந்து ஹோம் பேஜில் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்டிங்கில் இருக்கிற USDT வந்து காட்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிட்டிங் யூசர் கன்ஃபார்ம் அந்த மாதிரி வந்து காட்டுது ஸோ இதில் இருக்கிற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு டெபாசிட் ஹிஸ்ட்ரி பேஜ் அதை வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து கிரிப்டோவில் வந்து என்னென்ன ஹிஸ்ட்ரி வந்து இருக்கோ அது எல்லாமே காட்டும் அதாவது டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து இதில் போயிட்டு பார்க்கலாம் ஸோ கடைசி ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க என்னோட பழைய USDTயோட TRC 20K 10.32 USDT கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபா வரும் ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணது பாருங்கள் 1 கிளிக் அரைவல்னு சொல்லியிருக்கு அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன்னு சொன்னால்
நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ இந்த பேமெண்ட் வந்து என்னோட பைனான்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலெட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டுக்குள்ளே போகிறேன். இதில் பாருங்கள் புதுசாக வந்துருக்கு 1 கிளிக் அரைவல்னு சொல்லி, அதை வந்து டச் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னு சொன்னாலும் இந்த வெயிட்டிங் யூசர் கன்ஃபார்ம்ன்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் வந்து இங்கேயும் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட யூஎஸ்டிடி வந்து உங்களோட பைனான்ஸில் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் கன்ஃபார்மிங்னு சொல்லி காட்டுது. இது வந்து இன்னொரு 4-5 நிமிஷத்தில் இல்லைன்னு சொன்னால் இதில் பாருங்கள் எஸ்டிமேட் அரைவல்னு சொல்லியிருக்கு. வித்தின் 1 மினிட்ல வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பைனான்ஸில் பழைய ஒரு வாலெட்டுக்கு வந்து வித்ட்ரா பண்ணிட்டீங்க, பட் இப்போ வந்து நியூ அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு யூஎஸ்டிடியில். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் பேமெண்ட்டை வந்து ரிசீவ் பண்ண வேணுமே இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை வந்து எடுக்க வேணும். சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே விட்டுருவீங்க, பேமெண்ட் வந்து அந்த இடத்துலையே வந்து அப்படியே இருக்கும், சில வேளை இல்லாமல் கூட வந்து போகலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து நார்மலாக வந்து டெபாசிட் ஹிஸ்ட்ரி பேஜுக்கெல்லாம் நீங்கள் வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. டிரெக்டாகவே வந்து உங்களுக்கு வந்து ரிசீவான பேமெண்ட்டில் வந்து கிளிக் பண்ணி 1 கிளிக் அரைவல் இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து 1-2 நிமிஷத்தில் வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அமௌண்ட் வந்து உங்களோட வாலெட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்படி ஆட் ஆனது தான் இந்த 10.32 USDT. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3417 ரூபா. நான் வந்து செல் பண்ணி என்னோடய பேங்குக்கே வந்து எடுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எதேச்சியாக அப்படியே வந்து பார்க்க விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இப்படி உங்களுக்கு வந்து கிடைக்கிற அமௌண்ட் வந்து லொஸ்ட்டாக தான் போகும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கே வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். 10.3 USDT அந்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ பேலன்ஸ் இருந்து அந்த USDTயும் வந்து சேர்த்து 10.88 USDTயை வந்து 3592 ரூபாய்க்கு வந்து நான் செல் பண்ணி ஸ்ரீலங்கா பேங்குக்கு வந்து கேஷாக வந்து எடுத்துருக்கிறேன், என்னோடய கொமர்ஷியல் பேங்குக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய பேங்குக்கு வந்து கிரெடிட் ஆகியிருந்த அமௌண்ட் 3592 ரூபா 57%. பைனான்ஸில் வந்து அப்படியே வந்து வித்ட்ரா பண்ணி பேங்குக்கே வந்து எடுத்துட்டேன். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த USDTயை வந்து செல் பண்ணுற மெத்தட் வந்து நான் வந்து இதில் வந்து காட்ட இல்லை. என்னென்னு சொன்னால் இதை வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் ஆனதும் 2 வீடியோ வரும். ஒன்று வந்து பை பண்ணுறது கிரிப்டோ கரன்சி, இன்னொன்று வந்து செல் பண்ணி பேங்குக்கு வந்து கேஷாக வந்து எடுக்கிறது. ஸோ அதில் வந்து நீங்கள் செல் பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இவ்வளவு தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த ரிலீஸ் ஆகாத இந்த USDT வந்து எப்படி வந்து என்னோடய பேங்குக்கு வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துன விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் எடுத்துருப்பீங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து வரலாம். வந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்த்தவங்களால் வந்து அப்படியான ஒரு பிரச்சனை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணி கொடுக்கணும். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.